எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி, நாங்க அநேக நாட்களுக்கு பிறகு இந்த மாதத்துல இந்த ஸ்டடியை திரும்ப ஆரம்பிக்க நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பவும் ஆண்டவரே, நாங்க தியானிக்க இருக்கிற காரியங்கள்ல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தபடியாய் இவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனங்களை தியானிப்பதும் அதை வாசிப்பதும் எங்களுக்கு ஆசீர்வாதம். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி காத்துக்கொள்ள வழிநடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஷான் அடிச்சுட்டு வரேன். நல்ல சத்தமா இருக்கு. ஞாபகம் இருக்கா நம்ம என்ன படிச்சோம் லாஸ்ட் முடிச்சோன்னு? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 14ஆம் அதிகாரம் வசனம் வந்து பாதிகளை பார்த்துட்டோம். 22 வரைக்கும் அதாவது பார்த்தோம். இது அநேகமா 22 வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். 23ல இருந்து பார்ப்போம். ஸ்கிரீன் தெரியுது? வசனங்கள் தெரியுதா? சரி. இப்போ இன்னைக்கு நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் இந்த 14ஆம் அதிகாரத்துலன்னா, அதிகமா இந்த ஆவியின் வரங்களை குறித்தும் குறிப்பாக அந்நிய பாஷையை குறித்து பவுல் பேசி கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் நாம அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்க இருக்கிறோம். 22, 21, 22 வசனங்கள்ல பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்போ சபையார்லாம் சேர்ந்து அந்நிய பாஷை பேசும்போது அந்த அந்நிய பாஷையில புறஜாதிக்காரர்கள் அந்த டைம்ல சபையில வந்தார்களானா அவர்களால எப்படி இந்த அந்நிய பாஷையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் அவர் அந்த கேள்வியை கேட்டு அந்த கடைசியா அதை முடிக்கிறாரு. இப்ப அதே தான் தொடர்ச்சியா நம்ம இந்த வசனங்கள்லயும் பார்க்கிறோம். இங்கேயும் பாருங்க, சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகக்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை விடுவான். சரி, நம்ம இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். சரி, அப்படின்னா என்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்லதே நம்ம இப்ப தியானிச்சது போலதான் அந்த அந்நிய பாஷையின் வரம் மிகவும் அவசியமான வரம்னு இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அன்றைக்கே பவுல் சொல்லுவது அது மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு வரம் அல்ல. ஏன்னு சொன்னா அதை அவரே எப்படி சொல்றாருன்னா, அதுவே ஒரு அவிசுவாசிக்கே அடையாளங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா யாருக்கு புரியலன்னா அதுல என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கும் அதுல பிரயோஜனம் இல்லை. அது நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது இல்ல. இது சுய மகிமைக்கென்றேதான் இருக்க போகிறது. அதனால நம்ம அந்நிய பாஷைக்காக அதிக முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட என்ன அவர் சொல்றாருன்னு சொன்னா, இதன் மூலமாக யாராவது விசுவாசத்துக்குள்ள வர முடியுமா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்ப நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனால இன்னொருத்தர்
பாவ மன்னிப்பை பெற்றுக்கிறதுக்கோலையோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கோ முடியுமா? முடியாதல்லவா? அப்ப அதை விட நமக்கு எது இன்னும் முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போதிக்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், இதெல்லாம் இப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணும். ஆனா அந்நிய பாஷை பேசுனா நாம பேசிட்டு இருக்கலாம். ஆனா அது அடுத்த ஆத்மாவுக்கு எந்த விதத்திலும் உதவியாய் இருக்காது அப்படிங்கிறது அவர் சொல்ற ஒரு காரியம். அதனால இதற்கு நீங்க அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆனா பொதுவா இன்னைக்கு சபைகள்ல இதற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத பாக்குறோம். இன்னும் சில சபைகள் இதற்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறத பாக்குறோம். இது ஆவியின் வரோம்னு நம்ம சொல்றோம். ஆனா மனுஷர் இதற்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாம். சோ இதுல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்ப 26ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு சபை கூடி வரும்போது ஒருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கும். அந்தந்த வரத்தின் பிரகாரம் அவங்க செய்வாங்க. அதுல ஒரு சிலருக்கு வியாக்கியானம் பண்ண முடியும். ஒரு சிலர் ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். ஒரு சிலர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும். இப்போ எதை செய்தாலும் அவர் சொல்ற ஒரே காரியம், சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படக்கணும். நாம செய்கிற எல்லா காரியங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். ஏதோ ஒரு பரவச நிலைமைக்கு, ஒரு உற்சாகத்துக்கு கொண்டு போய் அதற்காக காரியங்கள் செய்வது தவறு. சில சபைகள்ல நம்ம பார்க்கிறோம், ஒரே கைத்தட்டலும் டான்ஸும் உற்சாகமா இருக்கும். அவங்களுக்கு அங்க போனா நல்லா இருக்கும். உண்மையாவே மக்களுக்கு அந்த சில எஸ்பெஷலி இந்த யூத் எல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப விரும்பி போவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சத்தியம் இருக்காது, ஒரு வசனமே இருக்காது, ஒரு எச்சரிப்போ, ஒரு அறிவுறுத்தலோ, ஒரு கண்டிதலோ எதுவுமே இருக்காது. வெறும் உற்சாகம், வெறும் கைத்தட்டல், வெறும் ஆட்டம், வெறும் சந்தோஷமா ஒரு பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரியே இருக்கக்கூடிய சில சபைகளும் இருக்கிறது. இப்ப கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா அது அது சரியான இது கிடையாது. அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு. நம்ம எதை செஞ்சாலும் அதை அடுத்த ஆத்மாவுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துகிற, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய, வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரி காரியங்கள் நடைபெற வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நாமும் உற்சாகமாய் ஊக்கம் அளிக்க வேண்டும். அதை தான் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு இந்த மாதிரி சும்மா வெறும் ஆட்டம், பாட்டு, ஒரு பரவசம், அந்த நிலைமையில இருக்கிறது சரியில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் அதை சொல்றாரு. ஏன்னா அன்றைக்கு கொரிந்து சபையில இது அதிகமாய் காணப்பட்டது. கொரிந்து சபையில பல விதமான குறைகள் இருந்தது. எந்த சபையிலையும் இவ்வளவு குறைகளை அவர் அறிந்து கொண்டதும் இல்லை, அதை சரிப்படுத்தினதும் இல்லை. இந்த ஒரு சபைக்கு தான் அவர் அதிக சிரத்தை எடுத்து இந்த மாதிரி சபையில காணப்படுகிற குற்றங்களை அவர் சரிப்படுத்தி கொண்டே இருந்தார். எபேசு சபைக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார். நாள் எடுத்து அங்கே தங்கியிருந்து, வருஷங்களாய் தங்கியிருந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா அவங்க நல்ல ஆவியில முதிர்ச்சி அடைகிறவர்களாய் போனார்கள். அதனாலதான் கடைசியில கூட நம்ம பாக்குறோம், வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த 7 சபைகள்ல முதல்ல எபேசு சபைக்கு தான் பேசுறத பார்க்கிறோம். அந்த மாதிரி அவங்க ஆவியில நல்ல முதிர்ச்சி அடைஞ்சவர்களா இருந்தாங்க. வேற இந்த கொரிந்தியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட நிறைய குறைகள் இருந்தது. அவங்கள்ட்ட ஒண்ணு என்னன்னா, சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். நிறைய குற்றங்கள், குறைகள் இருந்தாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அந்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப, இன்னைக்கு நம்முடைய நிலைமை, நம்ம சபைகளின் நிலைமையே நாம அப்படித்தான், அந்த மாதிரிதான் நாம் இருக்கிறோம். நம்மளதுலயே நிறைய காரியங்களை நாம் திருத்த வேண்டியிருக்குன்றத நான் அதிகமாய் உணர்ந்தேன். ஏன்னு சொன்னா, நம்ம விசுவாசிகள் இல்லாதவர்கள் அல்ல, நம்ம கிட்ட சத்தியம் தெரியாதவர்களும் அல்ல, நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஆனா
இப்படி சில விஷயங்கள்ல இன்னும் நிறைய நாம தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் நாம் இன்னும் அதுல சரிப்படுத்தி கொள்ள வேண்டியதாகவும் நாம் இருக்கிறோங்கிறத இதன் மூலமாக தான் நாம அறிந்து கொள்கிறோம் சார். இந்த சபையை பற்றி படிக்கும்போது அதுல நாம அதிகமாய் தெரிந்து கொள்கிறோம். பாருங்க, இங்கேயும் பாருங்க, அவர் திரும்ப அந்த அந்நிய பாஷையை பத்தியே பேசுறாரு. பாருங்க, அது எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருந்தா ஆவியானவர் இதற்கென்று ஒரு அதிகாரத்தையே அலாட் பண்றதுக்கு அஹ், ஆவியானவர் அதற்கு உதவி செய்திருக்கிறார். ஏன்னா எழுத்துக்கள் வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டது ஆவியானவரின் உதவியால. அப்போ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான், ஏன்னா இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் பின்னால வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அன்றைக்கே அது அப்படி எழுதப்பட்டது. இன்றைக்கு இதுலயும் நாம பாக்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேருக்கு மேல இந்த பாஷை பேச வேண்டாம். ஒருத்தன் அதை பேசட்டும், ஒருத்தன் அதை அர்த்தம் சொல்லட்டும். அர்த்தம் சொல்லாம பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால சபையில பேசாதீங்க, அவங்க தனி பிரேயர்ல பேசிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அந்த 2 வசனத்துல அவர் அதை திரும்பவும் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா 29, 30, 31, 32, 33, ஏன்னா இது எல்லாமே இதே காரியங்களை திரும்ப திரும்ப சொல்வதனால நம்ம அதை மொத்தமா பார்க்கலாம். 29 to 33 அந்த வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தீர்க்க தரிசனமும் அதே போலதான். தீர்க்க தரிசிகள் 2, 3 பேர் பேசலாம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குழப்பமாயிரும். சவுலு ஒரு தடவை அப்படித்தான். ஒரு வேதத்துல வாசிக்கிறோம், சவுலும் கூட சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு பார்ப்போம். எல்லாரும் கூட்டமா சேர்ந்து தீர்க்க தரிசனம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒண்ணுன்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? குழப்பம்தான். ஒருத்தர் சொன்னா அதை நிதானிச்சு கேட்டு அதை அதுக்கேற்ற ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் இருக்க முடியும். எல்லாரும் பேசி ஒன்னு அந்நிய பாஷை தான் பேசினா அது பெரிய குழப்பம். அந்நிய பாஷை இல்லாம இவன் தீர்க்க தரிசனமே எல்லாரும் அட் அ டைம் பேசினா அப்ப என்ன நம்ம இதுல முக்கியமா பாக்குறோம்னா, எல்லாத்தையுமே எதை செய்தாலும் அடுத்தவங்க பக்தி விருத்திக்காக செய்யணும். இரண்டாவது, எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்ய. ஒழுங்கும் ஒரு அற்புதத்தை செய்யறாரு ஆண்டவர். சாப்பாடை 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த அற்புதத்தை அவர் செய்யும் போதும் கூட, சாப்பாட்டை கொடுக்கும் போதும் கூட அவர் என்ன சொல்றாரு? எல்லாரையும் முதல்ல வரிசையா உட்காரவை அறிந்து அவர் சொல்றாரு. அப்போ அந்த எந்த எந்த ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் அது ஒழுங்கும் கிரமமுமாய் செய்யப்படும். அது நம்ம வீட்டுல செய்தாலும் சரி, அது சபையில செய்தாலும் சரி, எங்கேயுமே அது என்ன செய்யக்கூடாது, குழப்பங்கள் வர மாதிரி. இந்த இப்ப பாக்குறோம் இல்லையா, மாநாடுகள் மாநாடுகள் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. மாநாடுகளே அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரு ஒழுங்கு அதுல எல்லாம் ஒண்ணுமே கட்டுப்பாடே கொண்டு வரவே முடியாது. அவ்வளவு கூட்டம். அன்றைக்கும் அத்தனை கூட்டம் இருந்ததா இல்லையா? அன்னைக்கே ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளவு கூட்டம் இருந்தது. ஆனா அது இன்னைக்கு இருக்கிற இந்த மாஸ் மாதிரிதான் அன்னைக்கு அது ஒரு பெரிய கூட்டம். ஆனா அதுல எல்லாவற்றிலும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஒழுங்கு இருக்கிறத பார்த்தோம். அத எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்லி கொடுத்தாரு. அவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம காரியங்கள்ல எல்லாம் நம்ம இப்ப பாக்குறது எல்லாம் என்ன பாக்குறோம்னா, எல்லாவற்றிலும் ஒழுங்கீனங்களும் 1,00,000 சேர் உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அந்த மாநாட்டுக்கு அப்புறம். இப்படி எல்லாம் காரியங்கள் நடைபெறுகிறத நாம பார்க்கணும். சோ நாம சின்னதோ பெருசோ எதை செய்தாலும் நம்ம ஒழுங்கும் கிரமமாய் செய்யணும். அடுத்தவர்களுக்கு உபயோகமாய் அதை செய்யணும். அவங்க விசுவாசத்துக்கு உறுதியா அவங்க பலப்படுத்துகிற மாதிரிதான் நாம் எதுவும் செய்யணும். அதே போல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இதுல நடுவுல இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு வருது. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, நான் அந்த பேச்சை நிறுத்திட்டு அவங்க சொல்ற பேச்சை கேட்கணும். இது ஒரு ஒழுங்குமுறை. 2 பேர் பேசினாலும் ஒரு காலேஜ்லயே நம்ம ஒரு மீட்டிங்ல பேசுறோம், ஒரு டேபிள்ல உட்காந்து பேசுறோம், 4-5 பேர் பேசுறோம்னா எப்படி பேசுவோம்னா, அங்க ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். ஒருத்தர் தான் பேசணும். பேசும்போது ஒரே டைம்ல 4 பேர் பேசக்கூடாது. இதெல்லாம் பவுல் சபைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்க.
இது வந்து அன்றைக்கு இதெல்லாம் குறைவா இருந்தது. அவன் அவன் தான் தான் லீடர்ன்னு சொல்லிட்டு தான் பேசுறதுதான் பேசுவேன்னு எல்லாம் அவன் அவன் பேசியிருக்கான். அதனாலதான் பவுல் அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இதெல்லாம் ஏன் பைபிள்ல போட்டிருக்குன்னா, அன்னைக்கு சபையில அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படித்தான். திடீர்னு அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு பெரிய கலவரமே நடந்துருது. இல்ல எல்லாம் அவங்க தாங்க லீடர்ன்னு சொல்லிட்டு தாங்க சொல்றதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுனா அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் 31ஆம் வசனத்துல சொல்றது, எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்ப எல்லாருக்குமே வரம் இருக்கு, எல்லாருமே ஏதோ சொல்லணும்னு விரும்புறாங்க, தவறே கிடையாது. ஆனா சொல்லுறத ஒருத்தர் சொன்ன பிறகு அடுத்தவங்க சொல்லணும். இதற்கு மிஞ்சி எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல பேசக்கூடாது. இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள், எதை செய்தாலுமே. அதனாலதான் 33ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அதனால நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்க வேண்டும். ஒழுங்கீனங்க, குழப்பங்க, கலவரங்க, சமாதானமற்ற நிலைமைகள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் எதை செய்தாலும் ஒழுங்காய் கிரமமாய் செய்கிற தேவன். சிலருக்கு வந்து கலவரம் குழப்பம் எல்லாம் இருந்தாதான் அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு இவெண்ட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்மளது அது வித்தியாசமா இருக்கும். சரி, இப்ப அடுத்தது வந்து 34 இந்த வசனத்தை வாசிச்சுட்டு என்கிட்ட நிறைய பிள்ளைக, வாலிப பிள்ளைக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. எப்படி இப்படி இருக்கலாம், இதெல்லாம் பெரிய அன்றைய காலத்து பழங்கால உபதேசம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. இந்த பெரிய வார்த்தையை அவர் அங்க யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த சபை எவ்வளவு கலவரமாய் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நாம இப்ப பிக்சர் பண்ணிக்கணும். ஒரு சபை நமக்கு இன்னைக்கு சர்வீஸ் நடக்கும்போது அந்த சர்வீஸ்ல அந்த பாஸ்டர் பேசுறாரு, அதுக்கு எதிராய் இங்கிருந்து ஆட்கள் பேசுறாங்க, அதோடு கூட இவங்க லேடிஸும் எந்திரிச்சு நின்று பேசுறாங்க, அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச வியாக்கியானங்களை சொல்றாங்க, எல்லாம் அட் அ டைம் நடக்குது. அப்ப அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் தானே, கயாஸ் ஆட்டம் இருக்கும். அதனாலதான் அவர் வந்து முக்கியப்படுத்தி அத சொல்றார். யூத அந்த சினகாக்ஸ்ல, ஜபாலயங்கள்ல பெண்கள் தனியா ஆண்கள் தனியா தான் உட்கார்ந்து ஆராதனைக்கு வருவாங்க. இது அங்கிருந்து வந்த பழக்கம். இன்றைக்கு கூட நிறைய சபைகள்ல அப்படி இருக்கும். ஒரு சில சபைகள்ல இன்றைக்கு கணவன் மனைவியாய் ஒன்றாய் குடும்பமாய் உட்கார்றதுக்கு இன்றைக்கு நாம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நமக்குள்ள அப்படி பழகி இருக்கும். ஆனா அங்க வந்து அந்த மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பவுல் வந்து எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த காரியங்கள்லாம் கூட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. அன்றைய நிலைமையில பெண் தீர்க்கதரிசிகள் வந்து சபையில பேசுறது சரியல்ல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னா இப்படி ஆர்கியூ பண்றது, டு குவெஸ்டியன், டு ஆர்கியூ, டு சாட்டர். பார்த்துருக்கீங்களா? சபையில வந்து உட்கார்ந்தோன்னு கொஞ்ச நேரம் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அங்க பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும், இங்க ஏய் தெரியுமாடி அப்படியாடி இப்படியாடின்னு இங்க கதை நடந்துகிட்டே இருக்கும். அதுல சொல்றதுல இருந்து ஒரு பாயிண்ட புடிச்சிட்டு இங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் பெண்கள் அங்கே அப்ப ஒரு அன்கன்ட்ரோல்டு சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா,
அந்த கொரிந்து சபை சபையா வராங்க, ஆராதிக்க வராங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா அங்க ஒழுங்கே இல்லை. அங்க இப்படி பெண்களும் இந்த விதமாய் பேசுகிறதை அஹ், அங்க பாக்குறோம். அதனாலதான் பவுல் வந்து இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் நம்ம கொரிந்து சபையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா உடனுடனே நம்ம மனசு என்ன செய்யணும்? நம்ம சபையை யோசிச்சு பார்க்கணும். நம்ம சபைகள்ல எப்படி நடக்குது, நம்ம கூடுகைகள்ல எப்படி நடக்குது. நாம வந்து சபைக்கு மாத்திரம் ஒண்ணு சேர்றது இல்ல, விசுவாசிகளா நிறைய ஜெப கூடுகைகள்ல ஒன்று சேர்றோம். நிறைய குடும்ப கூடுகைகள்ல ஒன்று சேர்றோம். அங்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட தவறுகள் நம்முடைய கூடுகைகளில் இருக்குமானால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் வந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். ஆஹ் இப்ப வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கற்பனைகள்னு ஒத்துக்கொள்றவன் ஒத்துக்கொள்ளட்டும், இல்லாதவன் அறியாதவனா இருக்கட்டும்னு அவரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா எதுக்குன்னு ஒரு ரூலு ஒரு இதுன்னு வச்சிருந்தா, கிறிஸ்தவத்துல இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இதை நீ கட்டாயம் செய்யணும், செய்யலைன்னா உனக்கு மரணம் இல்லைன்னா சாபம் அப்படின்லாம் யாரும் சொல்றது இல்லை. யாருமே அப்படி சொல்றது இல்லை, கர்த்தரும் அப்படி செய்வதில்லை. அது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆஹ் நமக்குன்னு ஒரு சுய இது கொடுத்திருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஃப்ரீ வில். நாம தான் டிசைட் பண்ணணும், இது சரியா இது தப்பான. எதை வச்சு செய்யணும்? வேதத்தை வச்சு செய்யணும். ஆவியானவருடைய துணையோடு செய்யணும். நமக்கு இது சரியா தப்பான அவரு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த அனுபவத்தோடு நம்ம காரியங்களை செய்யணும். அதை விட்டு ஆஹ் நமக்கு வேற யாருமே நம்ம வந்து அஹ் என்ன செய்யறது இல்ல, மிரட்டுறது இல்ல. ஆண்டவரும் அப்படித்தான், ஆவியானவரும் அப்படித்தான். அதனாலதான் இங்கேயும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் அறியாதவனா இருந்தால் அவன் அறியாதவனா இருக்கட்டும். இத்தனையும் சொன்ன பிறகும் நான் மாட்டேன், நான் இதுல நான் இப்படி செய்ய முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பினா திரும்பட்டும், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி நம்மளுடைய நம்ம பாரம் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். அதனாலதான் கடைசியா அவர் சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். எதை வேணா செய்யுங்க, எதையும் நீங்க தடை பண்ணாதீங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். அவங்கள தடை பண்ணாதீங்க. அவங்க பேசுனா பேசட்டும், ஆனா இந்த ஒரு ஒழுங்குல பேசினா நல்லதுன்னு சொல்லுங்க. பட் எல்லாவற்றையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். பவுல் வந்து இதை எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நாம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நாமளே பேசி சொல்றதுக்கே நமக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அதையே திரும்ப திரும்ப சொல்லி, சின்ன பிள்ளைகளுக்கு போல அவங்களுக்கு சொல்லி, இதை செய்யாதன்னு அவர் சொல்றதுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இப்ப அதைத்தான் நாம இந்த பகுதியில பார்த்தோம். இனி அடுத்து நம்ம வந்து 15ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 15ஆம் அதிகாரம் அடுத்து அவங்களோட காணப்பட்ட தவறான ஒரு காரியத்தை பற்றி 15ஆம் அதிகாரம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்களை பற்றி, குறிப்பாக அந்த வசனத்தை பற்றி பேசுறத பார்த்தோம். இது ஸ்கிரீன் தெரியுதா? இங்கிலீஷ்ல இருக்கு. தெரியல? இல்ல இல்ல, இப்போ ஆபீஸ் தான் தெரியுது. சரி, வெயிட் வெயிட் வெயிட். அதுக்குள்ள 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இப்ப இதுல முக்கியமா என்ன அவர் பேசுறாரு சொன்னா, நம்ம வசனங்களுக்கு போறதுக்கு முன்னால அங்குள்ள அந்த சபையில ஒரு சிலர் இந்த தவறான உபதேசங்களை ஃபாலோ பண்றதுல ஆர்வமா இருந்தாங்க. குறிப்பாக நம்ம நம்மளுடைய சபையில விசுவாசத்திற்கு மிகவும் உபயோகமானது, மிகவும் உதவியா இருக்கிறது. அடிப்படையே எதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் நாம் உயிர்த்தெழ போகிறோம் என்கிற நம்பிக்கையும். ஒரு கிறிஸ்தவ சபைக்கு அடிப்படை அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். மரணம் அல்ல, உயிர்த்தெழுதல். மரணம் ஒரு முக்கியமான சம்பவமா இருந்தாலும் அவர் மரணத்தை ஜெயித்ததுதான் அதை விட அதிக முக்கியமானது. சோ அந்த அதே நம்பலன்னா, அதே நம்பிக்கை, அதே உயிர்த்தெழுதல் நமக்கும் இருக்குன்னு நம்பாட்டினா நம்மால என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. அன்றைக்கு அந்த கொரிந்து சபையில ஒரு சிலர் இதை நம்பவில்லை. இதற்கு பதிலாக அன்றைக்கு இருந்த தத்துவங்களை அவர்கள் நம்பினார்கள். என்னன்னு சொன்னா, கிரேக்கர்கள், ரோமர், அந்த மக்கள் எல்லாம் அன்றைக்கு இதோட இந்த ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவதை அவர்கள் நம்பினார்கள். இப்ப நம்ம நாட்டு சூழ்நிலை எடுத்தீங்கன்னா, நம்ம நாட்டு சூழ்நிலையில என்ன நம்புறாங்கன்னா, இந்த பிறவிக்கு அப்புறம் 7 பிறவிகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம் நாட்டுல இருக்கிறவர்கள் நம்புகிறார்கள். ஆனா அங்க ரோமர்கள், கிரேக்கர்கள்லாம் அந்த ஒரே பிறவிதான், அதுக்கப்புறம் வர பிறவியே கிடையாது, அதோட முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் எல்லாம் கிடையாது. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இந்த ரெண்டுமே சரியில்லை. இதை ரெண்டுமே நாம என்ன செய்ய மாட்டோம், கிறிஸ்தவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னு சொன்னா, நாம் நம்புவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, மறுபிறப்படைந்த பிள்ளைகளுக்கு திரும்பவும் ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அதனால மரித்த பின்பு ஆண்டவர் திரும்ப வரும்போது, அவருடைய வருகையின் சமயத்துல நாம் உயிர்த்தெழுவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவரோடு கூட நித்தியமாய் மகிமையில சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு. இதுதான் நம்ம ஒவ்வொரு மரணத்திலும், ஒவ்வொரு ஃபியூனரல் சர்வீஸ்லயும் நாம சொல்வோம். நாம புதைக்கிறது இல்லை, நாம விதைக்கிறோம்னு ஏன் சொல்றோம்னா, இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நிச்சயமாய் அவர் ஒரு நாள் எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள் என்பது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல அவர் தெசலோனிக்கேய சபைக்கு அதை சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கொரிந்து சபையினர் உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கையே இல்லாத மக்கள். அவர்கள் ஆனா சுவிசேஷத்தை நம்புகிறவர்களா இருக்காங்க. அவங்க சுவிசேஷத்தை நம்புறாங்க. சுவிசேஷம் என்ன சொல்லுது? நாம் நித்திய ஆக்கினை அடையாதபடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் மன்னிப்பை பெற்றோம். நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து பெற்றார். ஆகவே நாம் அந்த தண்டனைக்கு உட்படாமல் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு அப்படிங்கிறது சுவிசேஷம். இந்த நித்திய வாழ்வு உண்டுங்கிறத மாத்திரம் விட்டுட்டு பாவ மன்னிப்பு எல்லாம் அவங்க நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இந்த கொரிந்த கிறிஸ்தவர்கள் அவங்க பல பாவங்களை செய்தவங்களா இருந்தா கூட இதுல உறுதியா இருக்காங்க. ஆனா கலாத்தியர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கொரிந்து சபை. கலாத்தியர் சபை டோட்டலா அவங்க அந்த அவங்க நம்பின விசுவாசத்தை விட்டே விலகி போறதா பாக்குறோம். யாராவது கலாத்தியர் 1:6 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 1:6. வர 6 உங்களை கேக்குதா? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன்.
உம் அவங்க என்ன செஞ்சாங்க? கிறிஸ்தவத்தையே விட்டுட்டு வேற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு எப்படி போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? யெகோவா சாட்சிகள், உம் இன்னும் ஆஹ் வேற வேற நிறைய வேற தவறான நம்பிக்கை உள்ளவர்கள். நம்ம கிறிஸ்தவர்கள்ல கூட உயிர்த்தெழுதல் இல்லைங்க நம்புறவங்க, நரகம்னு இல்லைன்னு நம்புறவங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் இப்படி தவறான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால அது மாதிரிதான் அங்கேயும் அவர்களும் அப்படி நம்பினார்கள் என்று பாக்குறோம். ஒருத்தர் அப்ப இது வரைக்கும் சிறு வயசுல இருந்து நல்லா கிறிஸ்டியனா வந்துட்டு இப்போ நல்ல ஒரு 40 வயசு 50 வயசுல இப்படி ஒரு உபதேசத்தை பின்பற்றி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 வருஷம் அவங்க கிறிஸ்தவங்களா இருந்ததும் வேஸ்ட். கர்த்தர் அதை கூட கணக்குல வைக்க மாட்டார். ஏன்னா கிறிஸ்துவ வேண்டான்னு வேற பக்கம் போயிட்டதுனால நீங்க இதுவரைக்கும் பக்தியா இருந்தும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அதுவும் கணக்கில் வராதுங்கிறதான் எச்சரித்து இங்க பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீங்க நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதுதான். ஏன் அப்படி போனவங்களை ஆனா அவங்கள நம்ம கொண்டே வர முடியாது. வேதம் சொல்லுது இல்லையா? ஆஹ் அவர்கள் மனம் திரும்பினா கூட திரும்பி அவங்க ரட்சிப்புக்கு வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க இங்க அனுபவித்து திரும்ப போயிட்டாங்க. வேண்டான்னு சொல்லி போனவங்கள, இப்படி போனவங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மாட்டேன்னுங்கிறாரு. அவர்கள் திரும்ப அந்த இதுக்குள்ள வரவே முடியாது. செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுப்பாருன்னா, நீ விசுவாசத்துல இருந்து நீ தவறி போன, அவ்வளவு செய்த பாவம் செஞ்ச, உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனா நீ செய்யற பாவம் இது என்ன பாவம்? கிறிஸ்துவே வேண்டாம்னு சொல்ற பாவம், கிறிஸ்துவை எதிர்க்கிற பாவம். இந்த பாவத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. இது இப்போ உங்களுக்கு 2 3 வசனங்கள் விளங்கி இருக்கும். இப்போ எபிரேயர்ல சொல்றாரு, ஏசாவை பத்தி சொல்லிட்டு அங்க அவங்கள அந்த சமயத்துல விசுவாச பட்டியல்ல அந்த இடத்துல சொல்லுவாரு, அவங்க திரும்ப வந்தாலும் மனம் திரும்புவதற்கு அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல வசனம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் இதுதான். ஏன் அவங்களுக்கு கிடையாதுன்னா, ஏன் ஆண்டவர் எல்லாருக்கும் கடைசி நிமிஷத்துல கூட கல்யாணம் கொடுத்தாரு, இங்க ஏன் கொடுக்கல, ஏன் அப்படி சொல்றாருன்னா இதான் ரீசன். கிறிஸ்துவை வேண்டாம் என்று எதிர்த்து போனவங்களுக்கு அவர் மன்னிப்பு கொடுக்க முடியாது. அதே மாதிரி 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பாவங்கள்லாம் எதுன்னு பார்க்கும்போது இதுவும் அப்படிப்பட்ட ஒரு பாவம். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை மறுதலிச்சா கூட திரும்ப வந்துட்டா பரவாயில்ல. மறுதலிக்கிறதுன்னா அது எந்த அளவுக்கு மறுதலிக்கிறதுன்னா, இப்ப பேதுரு மறுதலித்தாரு. அதுக்காக தான் பேதுருவுக்கு அவ்வளவு தூரம் அவரு தனியா அவருக்கு பிரத்யட்சமா போதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்றைக்கு நமக்கு இவ்வளவு வசனம் சத்தியெல்லாம் இருந்து இவ்வளவு போதனைகள் இருந்த பிறகு நாம் அதிலேயே இருந்துட்டு அதுல இல்லாதவங்கன்றது அது வேற கணக்கு. ஆனா அதுல இருந்தவங்க, அப்படி வளர்க்கப்பட்ட நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோமானால் நமக்கு மன்னிப்பே கிடையாது. இது பவுல் ரொம்ப தெளிவா அந்த முதல் 2 வசனங்கள்ல சொல்றாரு. அடுத்தது இன்னொரு காரியத்தை அவர் என்ன நமக்கு சொல்றாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் பிரதானமா ஒப்புவிக்கிறது என்னன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில எல்லாவற்றையுமே அவர் வசனத்தின்படியே நிறைவேற்றுகிறார். அவருக்கு பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறார். மரணத்திலும் அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாரு. தாகமா இருக்கிறேன்னு சொல்றதிலும் அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாரு. உயிரை விடுவதிலும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாரு. அப்போ அவர் வாழ்க்கையில எல்லாவற்றையுமே அந்த வேத வாக்கியங்களின்படியே நடந்தார், வாழ்ந்தார், மரித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி வசனத்துக்கேற்ற ஒரு ஜீவியத்தை வாழ எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நம்மையும் அந்த வசனத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவர் எதிர்பார்க்கிறார்.
நீங்க இப்ப தாவீதின் வாழ்க்கையெல்லாம் உதாரணமா எடுத்து பார்த்தோம்னா, தானியேலின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரிதான். வசனத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை. வசனத்துல என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மையும் வாழும்படியாக அழைக்கிறார். சோ இந்த சுவிசேஷங்கிறது ஏதோ ஒரு சிலருடைய ஒரு ஒப்பீனியன் அல்லது ஒரு சிலருடைய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சிலருடைய ஒரு அறிவிப்பு அப்படி கிடையாது. இந்த ஃபேரி டேல் மாதிரி, அந்த ஸ்னோ ஒயிட்டு, செவன் டுவார்ஃப்ஸ் இப்படின்னெல்லாம் நம்ம கதைக படிக்கிறோமே, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கிடையாது. அவ்வளவும் வரலாற்றோடவும் தீர்க்க தரிசனங்களோடவும் அவ்வளவும் அது ஆதாரத்தோடு நிறைவேறின காரியம். அது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிறப்பிலிருந்து நீங்க எந்த சம்பவத்தை எடுத்தாலும் அதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் வேதத்தில் பார்க்கலாம். அதை குறித்த ஒரு ரெஃபரன்ஸ வரலாற்றிலும் நாம் பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒருவராய் இந்த உலகத்துல வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சோ இதை நாம அதிகமாய் அறிந்து கொள்ளணும், விசுவாசிக்கவும் அழைக்கப்படுகிறோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காகவோ அல்லது ஒரு மற்றவர்களுடைய பொறாமையினாலேயோ அல்லது அதிகாரத்தினாலேயோ இன்னைக்கு நடக்குது ஆணவ கொலை, இன்னைக்கு வரதட்சணை கொலை, இன்னைக்கு சும்மா காரணம் இல்லாமைய கொலை, முன்பகை கொலை, இப்படி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கொலையாக இயேசு கிறிஸ்து மரிக்கல. இயேசு கிறிஸ்து மரித்தது நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, அவர் மரித்தது உண்மையான ஒரு சம்பவம். இப்போ மரிக்காத ஒரு சடலத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, புதைக்க முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுதல் பெரிய கேள்விக்குறியா இருக்கு அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு. அதனாலதான் அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் தான் அப்போஸ்தலர்களா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்தான் அப்போஸ்தலராய் இருக்க முடியும். தோமாவுக்கு அது ஒரு பெரிய சந்தேகமா இருந்தது. தோமா அதனாலதான், நான் கைய போட்டாலே ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அங்க எருசலேம்ல அப்படிதான் இருந்தாங்க. அந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் அதற்கு அப்புறம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட பவுல் எல்லாம் போய் சொன்னாலும் சொல்லி பண்ணினாலும் அவர்களுக்கு அந்த சந்தேகங்கள் இன்னும் இருந்தது. இன்றைக்கும் நம் மத்தியிலும், கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலும் இதை குறித்த ஒரு பெரிய கேள்வி உண்டு. சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரு, செத்து போனாருன்னு ஒத்துக்கலாம். ஆனா அவர் எந்திரிச்சாருன்னு சொல்றது எப்படி நம்புறது? அவர் உயிரோட எழுந்தாருன்றத நாங்க விசுவாசிக்கலன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உண்டு. அதனாலதான் இந்த வசனங்கள் மூலமாக பவுல் திரும்பவும் அத அழுத்தம் திருத்தம். 15ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். அது நமக்கு ஆவிக்குரிய விசுவாசத்துக்கும் சரி, அது ஒரு படிப்பினை மாதிரி. எப்படி இந்த கான்ஃபர்மேஷனுக்கெல்லாம் சில பகுதிகளை படிச்சு கட்டாயமா தெரியணும்னு சொல்றாங்களோ, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், ஒரு முக்கியமான அதிகாரம். ஏன்னா உயிர்த்தெழுதலை பற்றி அது சொல்லப்படுகிற ஒரு டாக்டரினல் ஒரு சாப்டர் அது. ஏன்னா அன்னைக்கே பரிசேயரும் சதுசேயரும் சொல்லும்போது, அந்த சதுசேயருங்கிற ஒரு கூட்டம் யூதர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புகிறவர்கள். அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அது எப்படி இறந்தவங்க திரும்ப எந்திரிப்பாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு காரியமாய் இருந்தது. ஆனா இன்றைக்கு நாம் அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நாம நம்புகிறோம் இல்லையா இயேசு கிறிஸ்துவை, அப்புறம் அந்த உயிர்த்தெழுதலுடைய அவருடைய அந்த சம்பவத்தையும் கூட
அவங்களால என்ன செய்ய முடியல, சரியா புரிஞ்சுக்க முடியல. அவர் எப்படி மரிச்சாரு. ஏன்னா இங்க நான் என்ன சொல்றேன்னா, இவர் ஒரு மனிதராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சரித்திரமும் ஆதாரமா இருந்தது, சபையும் ஆதாரமா இருந்தது, வேதமும் ஆதாரமா இருக்கிறது, தீர்க்க தரிசனங்களும் ஆதாரமா இருக்கிறது. அதைத்தான் நாம அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவத்திலும் பார்க்கிறோம். மரணத்துல அந்த மாதிரிதான். மரித்ததை ஒரு ஒரு போர் வீரன் போய் விழாவில குத்துறான். இது ஏன் அவசியமா அப்படின்னா, அது ஒரு ரெக்கார்டு. அவர் உண்மையாவே மரிச்சிட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவருடைய தெய்வீக சக்தியினால அவர் அப்படியே போயிட்டாரு. அவர் அங்க ஏறி அங்க வச்சாங்க, ஆனா அவர் காணாம போயிட்டாரு. இப்படி எல்லாம் பலவிதமான செய்திகள் இருந்ததுனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த ஒரு விழாவிலே குத்தி தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்து அவர் உண்மையாவே சரீரத்துல அங்க மரித்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதே போல அவரை மரித்ததை அடக்கம் பண்றதுக்கும் இவங்க குடும்பத்தாரெல்லாம் யாரும் செய்யல. வேற ஒரு பணக்காரரான ஒரு அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு வந்து அவர் அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உண்டு. அப்ப அது ஒரு ரெக்கார்டு. அவர் தன்னுடைய அந்த ஒரு 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 கல்லறையில அவர் வைத்தாரு, அவரை வைத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ எல்லாவற்றிலும் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய கடவுள் தன்மையை, அதே சமயத்துல மனிதனாக அதை அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம அதிகமா இந்த அதிகாரத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்ப நமக்கு வந்து கிரையோம் கிரையோம்னு அடிக்கடி சொல்றோம். நமக்காக அவர் தன் ரத்தத்தையே சொந்த கிரயமாய் செலுத்தினார்னு. அந்த கிரயத்துக்கான ரசீட் எதுன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். கிரயம் ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி, அவர் சொல்ற மாதிரி அது இருக்கலாம். ஆனா அதோடைய ரசீது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் உயிர்த்தெழுதல் தான். ஸோ இதுதான் நமக்கு ஆதாரம். இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்காக ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா, நீங்க கட்டுனா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அது உங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளைக்கும் தெரியும். ஆனா அது நீங்க 1 வருஷம் கழிச்சு நீங்க தான் கட்டுனீங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ரசீது. அதே மாதிரிதான் நமக்கு ஆண்டவர் நமக்காக மரித்தார் அப்படிங்கிறதுக்கு ரசீது என்னன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் நமக்கு அதிக முக்கியத்துவம், ஆதாரம். சரி, அவர் எப்போ உயிர்த்தெழுந்தாரு? 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார். இந்த 3 நாளும் அடுத்த குழப்பம். எப்படி அது 3 நாள் அப்படின்றது குழப்பம். அதாவது யூதர்களுக்கு நம்ம எப்பவும் அறிந்து கொள்கிறோம், யூதர்களுடைய கேலண்டர் வேற, நம்ம கேலண்டர் வேற. யூதர்களுடைய கேலண்டர்ல ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 300 நாட்கள் தான் இருக்கு. நமக்கு வந்து 365 நாள். அவங்களுடைய காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா 1 டே எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணியில இருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 1 டே. அது வெள்ளிக்கிழமை. நம்முடைய வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணியில இருந்து வெள்ளி மாலை 6 மணி வரைக்கும் இந்த ஒரு 24 மணி நேரம் தான் வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளி சாயந்தரம், வெள்ளி மாலை 6 மணியில இருந்து சனி மாலை 6 மணி வரைக்கும் 2வது. சரியா? சனி மாலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதுதான் அவருடைய 3ஆம். இப்ப நம்ம பாக்குறப்போ அந்த நேரங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா 9ஆம் மணி நேரம் அப்படின்லாம் சொல்லுறதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கும்போது அந்த வியாழக்கிழமையிலிருந்தே அவர் மரித்ததை, சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது நம்மளுடைய கேலண்டருக்கும் அவங்க கேலண்டருக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் நாம வந்து அதை புரிஞ்சு கொள்ள முடியல. இதுதான் அவங்களுடைய அந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டோமானால் நாம் இதை நன்றாக புரிந்து கொள்வோம். சரி, இந்த உயிர்த்தெழுதல் முக்கியங்கிறதுனால
இது அவசியமா இந்த அப்ப சீஷர்களுக்கும் அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதனால கர்த்தரே பிரத்யட்சமாய் இவர்களுக்கு தரிசனமானார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா முதல்ல கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கு தரிசனமானதை நமக்கு டீட்டெயில்ஸே கிடையாது, நிறைய டீட்டெயில்ஸ் இல்ல. கேபாவுக்கு முதல்ல தரிசனமாயிருக்காருன்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். 12 தரிசனமாவதற்கு முன்பாகவே தரிசனமாயிருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல என்ன பார்த்தோம்? அவர் மேல அறையில சீஷர்கள் பயந்து இருந்தப்போ பூட்டின கதவு உள்ள உள்ள அறையில உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாருன்னு சுவிசேஷங்கள்லயும் சரி அப்போஸ்தலர் நடபடியிலயும் சரி நம்ம பார்க்கிறோம். நான் இங்கே கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல கொடுக்கிறாருன்னா, இது எல்லாத்துக்கும் முன்னாலேயே கேபாவுக்கு அவர் தரிசனம். சரி, கேபானா யாரு? பேதுரு. இப்ப பேதுருவுக்கு முதல்ல ஒரு தனிப்பட்ட தரிசனம் இருந்திருக்கு. ஏன் அது அவசியம்? கேபா அவ்வளவு வீக் பர்சன். தோமாதான் சந்தேகப்பட்டான்னு நம்ம சொல்றோம், அவர் சந்தேகத்தை சொல்லிட்டாரு. ஆனா பேதுரு எப்படின்னா இந்த கொரிந்து சபையினர் மாதிரிதான், விசுவாசிக்கிறாரு. ஆனா அந்த விசுவாசத்தை அவர் முழுசா என்ன பண்ண முடியல, அப்பப்ப காண்பிக்க முடியல. தண்ணியில நடக்கிறாரு, திடீர்னு புதுக்குன்னு விழுந்துடுறாரு. இயேசு கூடயே போறாரு, நீ சிறுவையில மறிக்க கூடாதுன்னு மிரட்டுறாரு. நான் உன்னுடைய முக்கியமான சீஷன், நான் உயிரே கொடுத்தாலும் நான் ஜீவனை விட்டாலும் பின்பற்றுவேன்னு சொல்லி முடிச்சு அடுத்த வருஷத்துல அவர் என்ன சொல்றாரு? நீங்க மறிக்க கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாத ஒரு விசுவாசியாய் அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் நிறைவேற்றணுங்கிறதுனால அவர் மறிக்க வேண்டியது அவசியம். அதை பற்றி அவர் பேசும்போது இவர் உள்ள இல்ல இல்ல நீங்க மறிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அது 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 எவ்வளவு பெரிய தப்புங்கிறதுனாலதான் அதை சுட்டி காட்டணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அப்பாலே போ சாத்தானே, அந்த காரியத்தை திட்டத்தை தடுக்கிறீன்னா நீ யாரு? சாத்தானின் பிள்ளை, சாத்தான். ஏன்னா சாத்தானுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் எல்லா திட்டங்களையும் தகர்க்கணும். அப்ப அந்த விதத்துல நீ பேசினாலும் சரி, நினைச்சாலும் சரி, நீ செய்தாலும் சரி, யூ பிகம் அ சாட்டன். எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும்ல, நம்ம யோசிக்கிறதுலயும் திங்க் பண்றதுலயும் நம்ம அப்படி இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது செய்திருந்தோம்னால் நம்ம கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். விளையாட்டுத்தனமா கூட நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இவன் அப்படிதான் சொன்னது ஒரு உணர்வோடு சொன்னான், உண்மையான அன்போடு தான் சொன்னான். ஆனா அதுக்கு அவர் அப்படி ஒரு பதிலை கொடுத்தார். ஏன்னா இதை நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கணுங்கிறதுக்காக, நாம் அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. அதனாலதான் அவருக்கு தனியா அவர் தரிசனம் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அப்போஸ்தலர்களுக்கு 12 பேருக்கு அந்த அறையில தரிசனம் ஆயிருக்காரு. அதற்கு இல்லாம 500 பேருக்கு அதிகமான சகோதரர், 500ன்றது கணக்கு இல்ல. இப்ப இந்த கேபா இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? எருசலேம்ல. இந்த 500 பேர் எங்க இருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுதுன்னா கலிலேயா. கலிலேயா பகுதி, உங்களுக்கு எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் எவ்வளவு தூரம்னு நல்லா தெரியும். ரொம்ப தூரம். அது வடபகுதியில இருக்கு, அது சமாரியா பக்கத்துல இருக்கு. அன்றைக்கு அது சமாரியான்ற பகுதியாக சொல்லப்பட்டது. பின்னால மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். எருசலேம் யூதேயா பகுதியில இருக்கு. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தரிசனமானாரு. அடுத்து அங்க இருக்கிறவங்களுக்கு, அதுல என்ன பாருங்க, ஒரே வேளையில் தரிசனம், ஒரே டைம்ல, இந்த அன்யூஷுவல் வே. எங்க எல்லாம் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு இப்ப இன்னைக்கு நம்ம வச்சுக்குவோமே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரே சமயத்துல 500 பேருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலர் எங்க இருக்கலாம்? சென்னையில இருக்கலாம், ஒரு சிலர் மதுரையில இருக்கலாம், ஒரு சிலர் திருச்சியில இருக்கலாம், ஒரு சிலர் கோயம்புத்தூர்ல இருக்கலாம், ஒரு சிலர் ஈரோட்ல இருக்கலாம், ஒரு சிலர் ஊட்டியில இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் அவர் தரிசனம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல? அப்படி ஒண்ணு நடந்திருக்கு, அதுக்கு ரெக்கார்டு இருக்குது. அன்னைக்கு பவுல் காலத்துல அவங்க எல்லாரும் பவுல் நாட்கள்ல இருந்திருந்திருக்காங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமும் இவ்வளவு நாட்கள்
இருந்திருக்காங்க, உயிரோடு இருந்திருக்காங்க. சிலர் மாத்திரம் மரிச்சிருக்காங்க. இல்ல இதுல ஒண்ணு 27ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது என்ன இல்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்லலாமா? ஆஹ் இந்த விஷயத்துல இந்த ஆஹ் மார்மோன் சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மார்மோன் சபை. ஆமா. அவங்க வந்து நான் புலியகுளத்துல இருந்தப்போ அவங்க பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் இந்த வசனம்னு சொல்லுது, 500 பேருக்கு அதிகமான சகோதரர் இருக்குல்ல, அதனால அமெரிக்கால, லாட்டின் அமெரிக்கால அங்க இருக்கவங்களுக்கும் ஏசப்பா வந்து தரிசனமானார். அவர் சொன்ன காரியங்கள்லாம் இந்த பைபிள்ல இல்ல, நாங்க எங்க பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எனக்கு ஞாபகம் வருது. இந்த மார்மோன் சபைக்காரங்க இவங்க இப்படி சொல்றாங்க. இந்த இப்ப வசனம். இத இத வச்சுக்கிட்டு சில பேர் வந்து அப்படி கிளைம் பண்றாங்க. ஆனா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அவங்களுக்கு? இப்ப இல்ல நமக்கு இந்தியாவுல அந்த மாதிரி ஏன் அவர் அமெரிக்காவுக்கும் லாட்டின் அமெரிக்காவுக்கும் மாத்திரம் தான் காமிப்பாரா? இங்கிலாந்துல இருக்கவங்களுக்கு காமிக்க மாட்டாரா? இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு காமிக்க மாட்டாரா? ஏன் அதுதான். அவங்களுக்கு மாத்திரம் காமிச்சாரு? ஆமா, கலிலேயான்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா கலிலேயாலதான் ஒரு ஊழியத்தையே செஞ்சாரு. அங்க இருக்கிறவங்க விசுவாசிகளா இருந்தாங்க. அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு அவரை வந்து தன்னை பிரத்யட்சமா காண்பிக்கிறாரு. ஏன்னா இத்தனை நாள் அந்த கூட்டம், திரளான கூட்டம் அவர் பின்னால வந்து ஊழியத்துல சுவிசேஷத்தை கேட்ட, மலப்பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அங்க இருக்காங்க. அற்புதங்களை கண்ட ஜனங்கள் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவர் காண்பிக்கிறாரு. ஓகே. இப்போ லாட்டின் அமெரிக்காவும் அமெரிக்காவும் அப்போ எங்க இருந்தது, அதுல எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னு எப்படி தெரியும்? அன்னைக்கு தானே கிறிஸ்தவர்களே உருவாகுறாங்க. ம் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னே சபையே இல்லையே. அதான். சரித்திரத்துல நமக்கு இல்லை. இல்ல நம்ம பாக்குறோம்ல வேதத்தின்படியே. பவுல் தானே முதல்ல அந்த மாதிரி விசுவாசிகளை எல்லாம் திரட்டி சபை உண்டாக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல. யூதர்கள் தான் முதல்ல அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. இப்ப அங்க எங்க இருக்காங்க? இல்ல. அதான் தவறான கள்ள உபதேசங்கள் தான். அதான். அதனால நம்ம கொஞ்சம், அதனாலதான் சொல்றேன், எல்லாரையும் வந்து குறிப்பா இப்படி திசை திருப்புறவங்க வந்து கிறிஸ்தவங்கள்ட்டே தான் வருவாங்க. போய் இந்த மாதிரி தவறான உபதேசங்களை நமக்கு தான் சொல்ல முடியும். அவங்க போய் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு இதுக்கு பதிலாக சொல்றாங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்குவாங்க. அது செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து திசை திருப்பணும். ஏன்னா இது சாத்தானுடைய திட்டம். அதுக்குதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இந்த கலிலேயாவில போய் அவர் செய்த அந்த மாதிரி ஊழியத்தினால நாசரேத்துல இருந்த யாக்கோபு, யாக்கோபு யாரு? தம்பி. இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். நான் இந்த இயேசு கிறிஸ்து சமயத்துல இருந்த யாக்கோபு சொல்றேன். ஆபிரகாம் காலத்து யாக்கோபு அல்ல. அவர் பேரும் யாக்கோபு, ஜேம்ஸ். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். அந்த சகோதரர் ஆண்டவரை அங்கதான் தரிசனமா கண்டார். அவர் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். வேதத்தின்படி நீங்க யோவான் 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவருடைய குடும்பத்தார், அவருடைய சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக நமக்கு சரித்திரம் இல்லை. ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு யாக்கோபுவுக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் ஆனதினாலே அவர்களுடைய சகோதரர் எல்லாரும், உங்க குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஒரு பெரிய விளைவு. அப்புறம் அவர் பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம். அவருக்கு தரிசனமானதை நம்ம வாசிக்கிறோம்ல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல. எனக்கும் அவர் பிரத்யட்சமாய் தரிசனமா. இன்றைக்கு நமக்கும் அவர் தரிசனம் ஆகிறார். வசனங்களின் மூலமாக நாம் அவரை உணர முடியும். நாம் அவர் நம்மோடு பேசுவதை தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் அவங்க விசுவாசத்தை எல்லாத்தையும் விட பெட்டர். அதனாலதான் நமக்கு இப்படி வசனத்துல வாசிச்சாலே அந்த அந்த வெளிச்சமே போதும்னு நமக்கு. சிலருக்கு
அப்படி கண் முன்னால தெரியணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு அவர் இன்றைக்கும் காண்பிக்கிறார். இன்றைக்கும் அவர் சாது சுந்தர் சிங்க்கு எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில வாசிச்சிருக்கோம். இன்றைக்கும் அவர் செய்யறார். ஆனா நமக்கே செய்யல, ஏன் எனக்கு காண்பிக்கலன்னா, உன்னோட விசுவாசத்தை ஆண்டவர் அவ்வளவு அதிகமாய் நம்புகிறார். உன்னால நம்ப முடியும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா உனக்கு ஏதுவா எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உனக்கு வேண்டிய வசனம், உனக்கு வேண்டிய போதனை உனக்கு சிறு வயதுல இருந்து நடத்தியிருக்கேன். அதனால உனக்கு இவ்வளவு போதும்னு சொல்லிதான் அவர் நமக்கு சில காரியங்களை இன்னும் அந்த மாதிரி வெளிப்படுத்தாம இருக்கார். சோ இதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும். இது வரைக்கும் நம்ம இத பார்த்தோம். நீ 8ஆம் வசனத்திலிருந்து நீ அடுத்த ஸ்டடியில பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டடியே எப்படின்னா, நமக்கு இருக்கிற சந்தேகங்கள், நம்ம குறித்த பல இன்னைக்கு சபையில் நிலவுகிற பல விதமான தவறான உபதேசங்கள், குழப்பங்களை எவ்விதமாய் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், எவ்விதமாய் நாம் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரங்கள்ல நாம கற்றுக்கொள்கிறோம். சரி, ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களில் சுவாமி, உண்மையாகவே நாங்க ஒரு உலகத்தின் முடிவுக்குள்ளான நாட்கள்ல வந்துட்டு இருக்கோங்கிறத இயற்கையின் மூலமாக நாங்க பல காரியங்களை பார்க்கிறோம். நடக்கிற பல சம்பவங்களை நாங்க அதை அறிந்து கொள்ளுகிற கண்கள் இருக்குமானால் நாங்க புரிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. தப்பின இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசிகளை விலத்தள்ளுகிற, வீழ்ச்சி அடைய செய்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் பல எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சந்தேகம் உள்ள கொஞ்சம் ஆட்டம் காணுகிற விசுவாசிகளை இன்றைக்கு ஆண்டவர் இந்த விசுவாசம் சத்தியங்கிற பேர்லயே அடிப்படையா கற்றுக்கொண்ட சிறு வயதில் இருக்கிற காரியத்துல நீ நிலைத்திருன்னு தீர்க்கத தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னாரு. அப்படி இருக்க முடியாதபடி ஆண்டவரே நாட்கள்ல சபைகள்ல பல இடங்கள்ல பலர் மூலமாக பல உபதேசங்கள் வருகிறத நாங்க பாக்குறோம். எங்களையும் எங்க குடும்பங்களையும் இனி வரும் நாட்களிலும் எங்கள் எதிர்கால சந்ததிகளையும் ஆண்டவரே உடைய கைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களின் காரியங்களினால எங்க பிள்ளைகளோ, எங்க குடும்பத்தாரோ, எங்க சபையினரோ திசை திரும்பி விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அந்த ஒரு பாரத்தோடு தான் சுவாமி ஆண்டவரே இந்த நாட்கள்ல எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறேன். இந்த நாட்கள்ல இதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நீர் நினைச்சீர்னா, நாங்க இன்றைக்கு இதை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்லணும் சுவாமி. கட்டாயமா சொல்லணும் தகப்பனே. இதை நாங்க விளங்கி கொள்ள கிருபத்தாரோ. வித்தெழுதல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரசீதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்க அதை விசுவாசிக்க, அந்த நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே நம்பிக்கை இல்லை சுவாமி. ஆண்டவரே, நாங்க தயவாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்ச்சி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இப்படியோ இன்னைக்கு பல இடர்பாடுகளின் மத்தியிலையும் இந்த நேரத்தை நாங்க அனுசரிக்க உதவி செய்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை எங்களை உங்களுடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசனத்துல, உங்களுடைய பாதுகாப்புல, பராமரிப்புல, சட்டையின் நிழல்ல காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். So, thank you everyone. God bless you all. God bless you. இவங்க விஜயாக்கு இவங்க ஜூம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி இதை எடுத்துட்டாங்க. ஜூமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. திருப்பி இன்ஸ்டால் பண்ண ஜூமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க விஜயா. இப்ப இன்ஸ்டால் பண்றதுக்கு அது பாஸ்வேர்டு கேக்குது, தெரிய மாட்டேன், இவங்களுக்கு தெரியல. அதனால இப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ, எத்தனை கிளாஸ் மிஸ் பண்றாங்களே. யார் வீட்லயாவது உட்கார்ந்தாவது கேட்கலாம்ல. தெரியல, பாக்கலாம். சொல்லு, ஒன்னா இன்ஸ்டால் பண்றதுக்கு பண்ண சொல்லு. இல்லைன்னா உங்க வீட்லயாவது உட்காந்து கேட்க சொல்லு. ஷீலா வீட்டுல, உங்க வீட்டுல, யார் வீட்லயாவது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யூடியூப்ல போட்ட பிறகு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாக்குறது இல்லையே, நான் தான் பாக்குறேனே. மற்ற இதுல எல்லாம் வியூஸ் 10, 15 இருக்கும். பட்டண பைபிள் ஸ்டடியில மாத்திரம் ஒரு வியூ இருக்காது. ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்க. நான் தான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேனே. இப்பதான் பார்த்தேன் எது கடைசியா முடிச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா
உங்க நம்ம பட்டணம் பைபிள் ஸ்டடி குரூப்ல ஒரு ஆள் பார்க்கல. ஆனா மற்ற ஐசையா எடுக்கிற மற்றதுல எல்லாம் 10, 12, ஒரு சிலர் 49 அப்படி எல்லாம் இருக்கு. யார் யாரோ வெளியிருந்தாலும் என்ன பாக்குறாங்க. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, யாருக்கும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அதான் நான் கண்டுபிடிச்சது. ஆமா. எங்க பிரேமா? அதனால நீங்க இனிமே பாருங்க, நீங்களும் திரும்ப ஒரு தடவை போட்டு பார்த்து படிங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, விஜயாவுக்கும் சொல்லுங்க. விஜயா சரி சரி. பார்த்தாங்களா இல்லையா, நான் அடுத்த தடவை பார்த்துருவேன், சொல்லாத. ஓகே ஓகே. ஓகே, பாய். பாய். பாய், தேங்க்யூ.